ஒரு நாள் புத்தர் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை வழங்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு சீடன் எந்திரிச்சு, ஐயா, என் மனசுல நிறைய கெட்ட எண்ணங்கள், தீய சிந்தனைகளா தோணிக்கிட்டே இருக்கு. இதை எப்படி நான் வெளியேத்துறது அப்படின்னு புத்தர் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த புத்தர் சொல்றாரு, ஒரு மண் பானையை கொண்டு வர சொல்றாரு. காலியா இருக்க ஒரு மண் பானை அவர் முன்னாடி கொண்டு வரப்பட்டது. இப்ப இந்த பானையில என்ன இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்கிறாரு. எல்லாரும் ஒண்ணுமே இல்ல, இது காலியான மண்பானை, ஒண்ணுமே இல்லைங்கய்யா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சாரி புத்தன் அப்படிங்கிற ஒரு சீடன் மட்டும் எந்திரிச்சு, ஐயா ஐயா, இதுல காற்று இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வாழ்த்துக்கள், அருமை, இதுல காற்று இருக்கு. சரி, இந்த காற்றை நீ எப்படி வெளியேற்றுவ அப்படின்னு புத்தர் கேட்கிறாரு. அவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இன்னொரு மண்பானையில இருந்த தண்ணீரை இந்த மண்பானையில ஊத்துறான். அப்போ இந்த மண்பானையில இருந்த காற்று வெளியேறி அது நீரால் நிரம்பியது இந்த மண்பானை. அப்போ புத்தர் சொல்றாரு, அருமை, இப்படிதான் நம்ம மனசும் கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகளை எல்லாம் நம்ம மனதிலிருந்து வெளியேற்றணும்னா நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை நம்ம மனதுக்குள்ள போடணும். அப்போ நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளும் தருவது என்னன்னா நல்ல கருத்துக்களுடைய புத்தகம் தான். அதுலயும் முக்கியமா சொல்லணும்னா நம்மளுடைய திருக்குறள் புத்தகம் தான் ரொம்ப மிகச்சிறந்த நூல். நற்கருத்துகள்